அமாவாசை அன்னைக்கு இரவு 1 மணிக்கு ஒரு காரிய சித்தி தகுதுன்னா என்னன்னு தெரியுமா? காரிய சித்தி தகுதுன்னு என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். செப்பு தகுடு வேற, காரிய சித்தி தகுடு. ஒட்டு வச்சுட்டு கீழே என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கம்பளி தான் போட்டுருந்தாங்க. உங்களுக்கு கம்பளி வெட்டணும் வர சொன்னேன். நீங்க உட்காருங்கனாலே கீழே கம்பளி போட்டுதான் உட்காரணுமே. நீங்க அப்படியே உட்காந்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இரவு 1 மணிக்கு ஒரு காரிய சித்தி தகுதுன்னா என்னன்னு தெரியுமா? காரிய சித்தி தகுதுன்னு என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். கல்யாணம் ஆகுது நாகதோஷம் இருக்குமா? ஒரு வாரம் கட்டுங்க நாகதோஷத்தை. ஈராடலி செடியை ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி தாயத்தில் போட்டு விட்டுறாங்க. கல்யாணம் ஆகணும் கூட கல்யாணம் ஆகிடும். இது எந்த குருமாரும் சொல்ல மாட்டாங்க. செப்பு தகுல போடுங்க. அமாவாசை அன்னைக்கு இரவு 1 மணிக்கு 6 காரிய சித்தி தகுதுல இந்த சக்கரத்தை வரிஞ்சுக்கணும். வரிஞ்சிட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணணும். பிராண பிரதிஷ்டை பண்ண தெரியுங்களா? பிராண பிரதிஷ்டை பண்ண தெரியுங்களா? வாய்ப்பு பேசுங்க. நீங்க வேணா கவனம் தான். எப்படி வீட்டுல கேட்டுட்டீங்களா? அமாவாசை அன்னைக்கு இரவு 1 மணிக்கு 6 காரிய சித்தி தகுதுல இந்த சக்கரத்தை வரிஞ்சுக்கணும். வரிஞ்சிட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணணும். பிராண பிரதிஷ்டை பண்ண தெரியுங்களா? பிராண பிரதிஷ்டை பண்ண தெரியுங்களா? வாய்ப்பு பேசுங்க. நீங்க வேணா கவனம் தான். எப்படி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா விபூதி ஒரு பொடி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஒரு பொடி விபூதி எடுத்துக்கணும். அது சக்கரத்துக்கு மேல விபூதியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 54 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போட்டு ஒட்டு வச்சுட்டு கீழே என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கம்பளி தான் போட்டுருந்தாங்க. உங்களுக்கு கம்பளி வெட்டணும் வர சொன்னேன். நீங்க உட்காருங்கனாலே கீழே கம்பளி போட்டு தான் உட்காரணுமே. நீங்க அப்படியே உட்காந்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற சக்தி புறா இறங்கிடும். மேல இருக்கிற சக்தி புறா கீழே இறங்கிடும். கம்பளி போட்டு தான் எப்பொழுதுமே உட்காரணும். கம்பளி போட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படின்னா சர்வ பாய் கிடைச்சா இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரு நாளைக்கு 1008 ஊர், 21 நாள் உபாசனை. 1008 ஊர், 21 நாள் உபாசனை. ஒரு விளம்பு சுவாக 54 ஊரு கொடுக்கணும். ஊரு கொடுக்குறீங்க, அதுக்கு மேல வாசனை திரவியம் தடவணும். வாசனை திரவியம் என்னன்னு தெரியுங்களா? அரகஜா, கோராசனை, உனுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி, அத்தர். இதுதான் வாசனை திரவியம். இது மேல பூச போறீங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற மையம் மேல தடவ போறீங்க. மேல நான் கொடுக்குற மைய தடவ போறீங்க. தடவிட்டு ஒரு தாம்பழத்தட்டுல நவதானியத்தை பரப்பிக்கணும். ஒரு தாம்பழத்தட்டுல நவதானியத்தை பரப்பிக்கணும். அதுக்கு மேல இந்த தகுட வச்சுட்டு துளுக்க சாமந்தி இருக்கு பாத்தீங்களா? அந்த துளுக்க சாமந்தியை மேல போடணும். நவதானியத்துக்கு மேல அந்த தகுட வச்சுட்டு கல்யாணம் ஆகுது நாகதோஷம் இருக்குமா? ஒரு வாரம் கட்டுங்க நாகதோஷத்தை. ஈராடலி செடியை ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி தாயத்தில் போட்டு விட்டுறாங்க. கல்யாணம் ஆகணும் கூட கல்யாணம் ஆகிடும். 50 ஆள் கூட கல்யாணம் ஆகிடும். ஈராடலி செடியை காப்பு கட்டி சாப்பு நிறுத்தி செய்து தாயத்தை போட்டு அடைச்சு கொடுத்துட்டீங்கன்னா சர்க்கரை பொங்கல், மாதுளம்பழம், முக்கியமா மாதுளம்பழம் வைக்கணுமா? சக்கரை பொங்கல் வச்சிடணும். ஊதுவத்தி தூபதீபம் காட்டிட்டு
ஒரு கோழி ஒண்ணு அறுத்து அந்த சக்கரத்து மேல விட போறீங்க. எழுதிட்டீங்களா? கோழியை ஒண்ணு அறுத்து சேவலா இருக்கலாம், பொட்டை கோழியா இருக்கலாம், வாத்து கிடைச்சாலும் பரவாயில்ல, முயல் கிடைச்சாலும் பரவாயில்ல, கருங்கோழி கிடைச்சாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆடு கிடைச்சா விட பலி கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. என்னங்கய்யா? ஆடை எந்த ஆடையெல்லாம் பயன்படுத்தலாம்? சாராயம், சர்க்கரை பொங்கல், மாதுளம்பழம். முக்கியமா மாதுளம்பழம் வைக்கணுமா? சர்க்கரை பொங்கல் வச்சிடணும். ஊதுவத்தி தூபதீபம் காட்டிட்டு ஒரு கோழி ஒண்ணு அறுத்து அந்த சக்கரத்து மேல விட போறீங்க. எழுதிட்டீங்களா? கோழியை ஒண்ணு அறுத்து சேவலா இருக்கலாம், பொட்டை கோழியா இருக்கலாம், வாத்து கிடைச்சாலும் பரவாயில்ல, முயல் கிடைச்சாலும் பரவாயில்ல, கருங்கோழி கிடைச்சாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆடு கிடைச்சா விட பலி ஒட்டு வச்சுட்டு கீழே என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கம்பளி தான் போட்டுருந்தாங்க. உங்களுக்கு கம்பளி வெட்டணும் வர சொன்னேன். நீங்க உட்காருங்கனாலே கீழே கம்பளி போட்டு தான் உட்காரணுமே. நீங்க அப்படியே உட்காந்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற சக்தி புறா இறங்கிடும். மேல இருக்கிற சக்தி புறா கீழே இறங்கிடும். கம்பளி போட்டு தான் எப்பொழுதுமே உட்காரணும். ஓம் பிராணி ஓம் பிராணம் சகல எந்திரங்களும் எலும்பு எலும்பு சுவாக. கேள்விக்குங்க. ஓம் பிராணி ஓம் பிராணம் சகல எந்திரங்களும் எலும்பு எலும்பு சுவாக. விபூதியை போட்டு சுத்திகரிக்கணும். 54 வாட்டி 54 உரு இந்த மந்திரத்தை சொல்லணும். புரியுதுங்களா? சகல எந்திரங்களும் எலும்பு எலும்பு சுவாக. ஆமா, வீட்டுல கேட்டீங்களா? 6 கார் போடுங்கம்மா. எந்த சக்கரம் வந்தாலும் 6 காரு 3க்கு 3 தான் போடணும். 4க்கு அதெல்லாம் போடக்கூடாது. அதுக்கு படையை வைக்க போறீங்க. கச்சை கருவாடுனா ஏரி ஆத்துல கிடைக்கும், சின்ன சின்னதா இருக்கும். அப்படி இல்ல முதகண்ட கருவாடு, முதல் கண்டேன்னு தெரியல, முதகண்ட அந்த கருவாடு. கூழ், கச்சை கருவாடு, பொரி, அவல், கடலை, சாராயம், சர்க்கரை பொங்கல், மாதுளம்பழம். முக்கியமா மாதுளம்பழம் வைக்கணுமா? சர்க்கரை பொங்கல் வச்சிடணும். ஊதுவத்தி தூபதீபம் காட்டிட்டு ஒரு கோழி ஒண்ணு அறுத்து அந்த சக்கரத்து மேல விட போறீங்க. எழுதிட்டீங்களா? கோழியை ஒண்ணு அறுத்து சேவலா இருக்கலாம், பொட்டை கோழியா இருக்கலாம், வாத்து கிடைச்சாலும் பரவாயில்ல, முயல் கிடைச்சாலும் பரவாயில்ல, கருங்கோழி கிடைச்சாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆடு கிடைச்சா விட பலி கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. மூணு சொட்டு ரத்தம் மொபைல் போட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படின்னா சர்வ பாய் கிடைச்சா இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரு நாளைக்கு 1008 ஊர், 21 நாள் உபாசனை,
1008 ஊர் 21 நாள் உபாசனை. ஒரு வேளை தான் நீங்க நவதானியத்து மேல சக்கரத்தை வைக்க போறீங்க. மேல தோட்டு சாமந்தி போட போறீங்க. போட்டுட்டு அதுக்கு படையில வைக்க போறீங்க. துளுக்க சாமந்தி 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 துளுக்க சாமந்தி சண்டி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சவு ஊர்வலத்துக்கு எடுத்து பாருங்க. காளிக்கு ரொம்ப பிடிச்ச பூவாதான் செண்டி பூ. அது துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 பூ எடுத்து அது மேல போட்டு போறீங்க. போட்டுட்டு அதுக்கு படையில வைக்க போறீங்க. கச்சை கருவாடுனா ஏரி ஆத்துல கிடைக்கும், சின்னதா இருக்கும். அப்படி இல்ல முதகண்ட கருவாடு, முதல் கண்டேன்னு தெரியாது, முதகண்ட அந்த கருவாடு. கூழ் கச்சை கருவாடு, பொரி, அவல், கடலை, சாராயம், சர்க்கரை பொங்கல், மாதுளம்பழம். முக்கியமா மாதுளம்பழம் வைக்கணுமா? சர்க்கரை பொங்கல் வச்சிடணும். ஊதுவத்தி தூப தீபம் காட்டிட்டு ஒரு கோழி ஒண்ணு அறுத்து அந்த சக்கரத்து மேல விட போறீங்க. ஆடை எந்த ஆடையெல்லாம் பயன்படுத்தலாம். அந்த காலிக்கு பிடிச்ச கருப்பாடை, நீராடை. வீட்டுல கேட்டுட்டீங்களா? 6 கார் போடுங்கம்மா. எந்த சக்கரம் வந்தாலும் 6 காரு 3க்கு 3 தான் போடணும். 4க்கு அதெல்லாம் போடக்கூடாது. துளுக்க சாமந்தி துளுக்க சாமந்தி சண்டி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சவு ஊர்வலத்துக்கு எடுத்து பாருங்க. காளிக்கு ரொம்ப பிடிச்ச பூவாதான் செண்டி பூ. அது துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 பூ எடுத்து அது மேல போட்டு போறீங்க. போட்டுட்டு அதுக்கு படையில வைக்க போறீங்க. கச்சை கருவாடுனா ஏரி ஆத்துல கிடைக்கும், சின்னதா இருக்கும். அப்படி இல்ல முதகண்ட கருவாடு, முதல் கண்டேன்னு தெரியாது, முதகண்ட அந்த கருவாடு. கூழ் கச்சை கருவாடு, பொரி, அவல், கடலை, சாராயம், சர்க்கரை பொங்கல், மாதுளம்பழம். முக்கியமா மாதுளம்பழம் வைக்கணுமா? சர்க்கரை பொங்கல் வச்சிடணும். ஊதுவத்தி தூப தீபம் காட்டிட்டு ஒரு கோழி ஒண்ணு அறுத்து அந்த சக்கரத்து மேல விட போறீங்க. எழுதிட்டீங்களா? கோழியை ஒண்ணு அறுத்து, சேவலா இருக்கலாம், பொட்டை கோழியா இருக்கலாம், வாத்து கிடைச்சாலும் பரவாயில்ல, முயல் கிடைச்சாலும் பரவாயில்ல, கருங்குழி கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏதாந்தாலும் பரவாயில்ல. 21 நாள் உபாசனை. 1008 ஊர் 21 நாள் உபாசனை. ஒரு வேளை தான் நீங்க எல்லாமே என்னன்னா, இப்போ ஒரு கடை வச்சுக்கிறாங்கன்னா மற்ற கடை போட நம்ம கடை அந்த துளுக்க சாமந்தியை மேல போடணும். நவதானியத்துக்கு மேல தகுட வச்சுட்டு எழுத தெரியாதவங்க ரெக்கார்டிங் கூட பிடிச்சிக்கலாம். போன்ல ரெக்கார்டிங் போட்டு பிடிச்சிக்கலாம், வீடியோ கூட எடுத்துக்கலாம்.
நவதானியத்து மேல சக்கரத்தை வைக்க போறீங்க. மேல துளக்கு சாமந்தி போட போறீங்க. போட்டுட்டு அதுக்கு படையில வைக்க போறீங்க. துளுக்க சாமந்தி 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 துளுக்க சாமந்தி சண்டி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சவு ஊர்வலத்துக்கு எடுத்து பாருங்க. காளிக்கு ரொம்ப பிடிச்ச பூவாதான் செண்டி பூ. அது துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 பூ எடுத்து அது மேல போட்டு போறீங்க. போட்டுட்டு அதுக்கு படையில வைக்க போறீங்க. கச்சை கருவாடுனா ஏரி ஆத்துல கிடைக்கும், சின்ன சின்னதா இருக்கும். அப்படி இல்ல முதகண்ட கருவாடு, முதல் கண்டேன்னு தெரியல, முதகண்ட அந்த கருவாடு. கூழ் கச்சை கருவாடு, பொரி, அவல், கடலை ஒட்டு வச்சுட்டு கீழே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கம்பளி தான் போட்டுருந்தாங்க. உங்களுக்கு கம்பளி வெட்டணும் வர சொன்னேன். நீங்க உட்காருங்கனால கீழே கம்பளி போட்டு தான் உட்காரணுமே. நீங்க அப்படியே உட்காந்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற சக்தி புறா இறங்கிடும். மேல இருக்கிற சக்தி புறா கீழே இறங்கிடும். கம்பளி போட்டு தான் எப்பொழுதுமே உட்காரணும். கம்பளி போட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படின்னா சர்வ பாய் கிடைச்சா இந்த மந்திரத்தை வீட்டுல கேட்டுட்டீங்களா? 6 கார் போடுங்கம்மா. எந்த சக்கரம் வந்தாலும் 6 கார் 3க்கு 3 தான் போடணும். 4க்கு அதெல்லாம் போடக்கூடாது. எல்லாமே என்னன்னா இப்போ ஒரு கடை வச்சுக்கிறாங்கன்னா மற்ற கடை கூட நம்ம கடை தான் ஓடணுன்னு இருக்காங்க. அவங்க நம்ம கடையை ஓடணும் பக்கத்தில் விட அவங்களோட ஓகோன்னு வருது. நம்மளும் அதே தான் வச்சுக்கலாம். அதே போட்டு நம்ம ஓட மாட்டேங்க. மேல நான் கொடுக்குற மைய தடவை போறீங்க. தடவிட்டு ஒரு தாம்பழத்தட்டுல நவதானியத்தை பரப்பிக்கணும். ஒரு தாம்பழத்தட்டுல நவதானியத்தை பரப்பிக்கணும். அதுக்கு மேல இந்த தகுடை வச்சுட்டு துளுக்க சாமந்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த துளுக்க சாமந்தியை மேல போடணும். நவதானியத்துக்கு மேல அந்த தகுடை வச்சுட்டு எழுத தெரியாதவங்க ரெக்கார்டிங் கூட பிடிச்சிக்கலாம். போன்ல ரெக்கார்டிங் போட்டு பிடிச்சிக்கலாம். வீடியோ கூட எடுத்துக்கங்க. வீட்டுல கேட்டுட்டீங்களா? 6 கார் போடுங்கம்மா. எந்த சக்கரம் வந்தாலும் 6 கார் 3க்கு 3 தான் போடணும். 4க்கு அதெல்லாம் போடக்கூடாது. அது 11 நாள் விரதம் இருக்கணும். அந்த பிள்ளை அந்த நாகத்தம்மாவுக்கு விரதம் இருக்கணும். நாகத்தம்மாவுக்கு விரதம் இருந்தாகணும். 2வது விஷயம் பால் முட்டைலாம் வாங்கி ஊற்றணும். நாகாத்தம்மா கோயில்னா அந்த பிள்ளைக்கு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணி சொல்லுங்க, நல்லது. விபூதியை போட்டு சுத்திகரிக்கணும். 54 வாட்டி 54 உரு இந்த மந்திரத்தை சொல்லணும். புரியுதுங்களா? சகல யந்திரங்களும் எலும்பு சுவாக ஒட்டு வச்சுட்டு கீழே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கம்பளி தான் போட்டுருந்தாங்க. உங்களுக்கு கம்பளி வெட்டணும் வர சொன்னேன். நீங்க உட்காருங்கனால கீழே கம்பளி போட்டு தான் உட்காரணுமே. நீங்க அப்படியே உட்காந்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற சக்தி புறா இறங்கிடும். மேல இருக்கிற சக்தி புறா கீழே இறங்கிடும்.
கம்பளி போட்டு தான் எப்பொழுதுமே உட்காரணும். கம்பளி